பிக்சர் பாருங்களேன். நம்ம எப்பவுமே ஒருத்தரோட சக்ஸஸை மட்டும்தான் பார்க்குறோம். ஆனால் அவங்களுக்கு அதுக்கு பின்னாடி எவ்வளோ விஷயங்கள் இருந்திருக்குன்னு நம்ம யாருமே பார்க்குறதே இல்லை. ஒருத்தரோட சக்ஸஸுக்கு முன்னாடி ஏகப்பட்ட அசிங்கம், அவமானம், இல்லை அந்த சக்ஸஸே வந்து லேட்டாக கிடைக்கிறது, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. ஆனால் நம்ம உடனே ஈஸியாக வந்துட்டான், இவனுக்கு இது ஈஸியாக கிடச்சிருச்சு அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம். ஆனால் அதுக்கு பின்னாடி அவங்க ஏகப்பட்ட கிரவுண்ட் ஒர்க் பண்ணியிருந்திருப்பாங்க. ஏகப்பட்ட அசிங்கம், அவமானத்தை எல்லாம் ஃபேஸ் பண்ணி தான் இங்கே எல்லாருமே ஒரு சக்ஸஸ்க்கு வந்திருக்க முடியும். யாருமே வந்து எடுத்தோன்னே ஒரு பெரிய சக்ஸஸை வந்து ரீச் பண்ணிட முடியாது. அதுக்கு பின்னாடி ரொம்ப வெயிட்டிங் பீரியட் இருந்திருக்கும். அதில் அவங்க ஃபேஸ் பண்ண விஷயங்கள் எல்லாமே நிறையா இருந்திருக்கும். ஆனால் நம்ம பார்க்குறது சக்ஸஸை மட்டுமே தான் இங்கே எல்லாருமே பார்க்குறோம். அவங்க அதுக்கு பின்னாடி பண்ண ஒர்க் அவுட்ஸை நம்ம பார்க்குறதே இல்லை. ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் யாராவது சக்ஸஸ் ஆனவங்கள பார்க்குறீங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட இருந்து ஏதோ ஒன்று லேர்ன் பண்ணிக்கோங்க.